சென்னை போன்ற நகரங்களில் பணிபுரியும் வெளியூர்வாசிகள் பலரும் தங்கள் உணவு தேவைக்கு ஹோட்டல்களையே நம்பி உள்ளனர். ஆனால் அண்மையில் அறிமுகமான ஜிஎஸ்டி வரி தங்கள் பாக்கெட்டுகளை பதம் பார்ப்பதாக கூறுகின்றனர் அவர்கள். ஜிஎஸ்டி ஏற்றி வச்சுட்டாங்க, இதனால் என்ன பண்ண முடியும்? எல்லாம் சின்ன கடையில் தான் சாப்பிடுவாங்க, பெரிய கடையில் எப்படி சாப்பிட முடியும்? எங்களை மாதிரி மிடில் கிளாஸ்லாம் இங்கே தான் சாப்பிட முடியும். தங்கள் அன்றாட செலவினங்களில் உணவுக்கு மட்டுமே பெரும் தொகையை செலவிட வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதையடுத்து பலரும் குறைந்த விலையுள்ள சாலையோர உணவு கடைகளை நாட வேண்டிய நிலை உள்ளதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். ஏசி ஹோட்டல்ஸ்லாம் இப்போ ஏற்றிருக்காங்க. அது 25%, 15%, அது 15 to 18 ஏற்றிருக்காங்க. இப்போ ரோட் சைடில் இருக்கிறதெல்லாம் இப்போ எல்லாமே ஈஸியாக கிடைக்கிது. ஜிஎஸ்டி எதுக்குமே வரி இல்லை. அதனால் நிறைய பேர் இப்போ ரோட் சைடு கடையை தேடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கடைன்னு இல்லாமல் எல்லா ரோட் சைடு கடையிலையும் இப்போ கூட்டம் அதிகமாகிடும். பெரிய சைடில் யாரும் போக மாட்டாங்க, வரி அதிகமாக. உயர்தர உணவகங்கள் மற்றும் சாலையோர உணவகம் என 2 இடங்களிலும் சுவை ஒன்றே என கூறும் வாடிக்கையாளர்கள் இருக்கை, மின்விசிறி உள்ளிட்ட இதர வசதிகளில் மட்டுமே வேறுபாடு நிலவுவதாக கூறுகின்றனர். ஜிஎஸ்டின்னு ஒரு விஷயம் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, நேற்று கூட ஹோட்டலில் போய் சாப்பிட்டேன், 300 ரூபாய்க்கு சாப்பிட்டேன். ஜிஎஸ்டி மட்டுமே கூட ஒரு 60 ரூபா கிட்ட அப்படி வந்துடுச்சு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது ரோடு ஹோட்டலில் எவ்வளோ போகிறோம், 2 இடத்துலையும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. என்ன அங்கே உட்காந்து சாப்பிட்றோங்க, நம்ம நின்றுட்டு சாப்பிட்றோம், அந்த ஒரு வித்தியாசம் தான். ஈவன் ஒரு சில ரோட்டு ஹோட்டலில் உட்காந்து கூட சாப்பிட முடியுது. இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் ஹோட்டல் போகிறதே தவிர்த்துட்டு தான் வரேன் நான். ஏன்னா ஜிஎஸ்டி கட்ட முடியல, அதை வேற பிரித்து வேற காட்டுறீங்க, அது ரொம்பவே குழப்பமாக இருக்குது. மாத வருமானத்தை நம்பி வாழ்க்கையை நடத்தி வருபவர்கள் பலரும் தங்களால் உயர்தர உணவகங்களை நாட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். நைட் டிஃபனை நாங்கள் 50 ரூபா 60 ரூபாயில் முடிச்சுட்டு போயிடுறோம். காலையில் 30 ரூபா 40 ரூபாயில் முடிச்சுட்டு போயிடுறோம். மத்தியானம் 40 ரூபா 50 ரூபாயில் முடிச்சுட்டு போயிடுறோம். இதே பெரிய ஹோட்டலில் போனாலோ அதனால் எங்களால் முடியாது. எங்களுக்கு நல்லா இருக்குது. ஜிஎஸ்டி வரி விதிப்பால் விலை உயர்வு தவிர்க்க முடியாதது என உணவக உரிமையாளர்கள் கூறுகின்றனர். இதனால் தங்கள் வாடிக்கையாளர் எண்ணிக்கை குறைவதாக கவலையுடன் கூறுகின்றனர் நடுத்தர மற்றும் உயர் ரக உணவகங்களின் உரிமையாளர்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கணபதியுடன் செய்தியாளர் செலினா.